السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يشري نفسه ابتغاء مرضات الله والله رؤوف بالعباد، أو كما قال الله عز وجل. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين، أو كما قال عليه الصلاة والتسليم. صدق النبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்ந்திருக்கிற தௌஃபீக்கையும் எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற துவாவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாய் தியாகங்கள் பல வகை என்றதொரு தலைப்பின் கீழே ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். உலகில் மனித சமூகத்தின் வாழ்வியல் பயணம் என்பது நீண்ட நெடிய பயணம் அல்ல. சொற்ப கால கொஞ்ச வருடங்கள், அற்பமான மாதங்கள் மட்டும்தான் மனிதனின் வாழ்வியல் பயணம் அமைந்திருப்பதை நம்மள் உலகத்தில் பரவலாக நம்மால் பார்க்க முடியும். இந்த பயணத்தில் மனிதனுடைய இலக்கு என்பது ஏதோ ஒன்றை அடைய வேண்டும், பெற வேண்டும் என்பதாக மனிதனின் இலக்கு, அவனுடைய நோக்கம் இருக்கிறது. அந்த இலக்கை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒன்று பாசத்தின் மூலமாக அதை பெற வேண்டும், இல்லை என்றால் பணத்தின் மூலமாகவோ பதவியின் மூலமாகவோ அந்த இலக்கை பெற வேண்டும், அந்த இலக்கை அடைந்து விட வேண்டும் என்று அன்றாட மனிதன் முயற்சி செய்கிறான். அதற்கான எல்லா விதமான பயிற்சிகளையும் முன்னெடுக்கிறான் என்பது உலகம் நமக்கு சொல்லித் தருகிற உதாரணம். உலகில் ஒரு பொதுமொழி ஒன்று உண்டு. உலகத்தில் மனிதன் ஒன்றை பெற வேண்டும் என்றால் மற்றொன்றை இழக்க வேண்டும். ஒன்றை நாம் இழந்தால் மட்டும்தான் மற்றொன்றை பெற முடியும் என்பது உலகத்தினுடைய பொதுமொழி. குழந்தை பருவத்தை மனிதன் இழந்தான், வளமான வலிமையான வசந்தமான வாலிபத்தை அவன் அடைந்தான். வாலிப பருவத்தை அவன் இழந்தான். வாலிபத்தில் இருக்கிற எல்லா விதமான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் தன் வாழ்வில் அவன் இழந்தான். கணவன் என்கின்ற அந்தஸ்தை அவன் அடைந்தான். கணவன் என்கின்ற அந்த மகிழ்ச்சியும் அந்த அந்தஸ்தையும், கணவன் மனைவி என்கின்ற அந்த மகிழ்ச்சியோடு இன்பத்தோடு வேறு ஒரு உலகில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கணவன் என்கின்ற அந்தஸ்தை இழந்தான். தந்தை என்கின்ற உயரத்தை அவன் பெற்றிருக்கிறான். சுருங்க சொல்வதானால் இழப்புகள் என்பது நாம் இடிந்து போவதற்கல்ல, மற்றொரு சிறப்பை பெறுவதற்குத்தான் என்பது. இந்த இழப்புகளின் மூலம் நாம் பெற்றிருக்கும் சிறப்புகளை யோசித்து பார்க்கிற பொழுது நம்மால் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இழப்பின் மறு உருவம்தான் தியாகம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தியாகத்தை இஸ்லாம் வரவேற்கிறது, ஊக்குவிக்கிறது. உலகத்தில் தியாகத்தினுடைய வகைகள் பல வகைகள் இருக்கலாம். ஒரு மனிதன் குடும்பத்திற்காக வேண்டி ஓடாக உழைக்கிறான், மாடாக தேய்கிறான். உலகத்தில் குடும்பத்திற்கு தியாகம் செய்யக்கூடியவர்களை பார்க்க முடியும். தன் மனைவிக்காக வேண்டி மட்டும் தியாகம் செய்பவர்களை பார்க்க முடியும். தன் பிள்ளைகளுக்காக வேண்டி தன்னுடைய எல்லா விதமான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் தியாகம் செய்கிற மனிதர்களை நம்மால் பார்க்க முடியும்.
தன் உறவுகளுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்தில் உண்டு. தன் நண்பர்களுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்தில் உண்டு. சுருங்கச் சொல்வதானால் தன்னையே தியாகம் செய்தவர்கள், தனக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் இந்த உலகத்தில் பலர் உண்டு. ஆனால் தன்னையே தியாகம் செய்தவர்கள் இந்த உலகத்தில் சிலர் மட்டும்தான். அந்த சிலர் இன்றைக்கும் வரலாற்றில் வாசிக்கப்படுகிறார்கள், வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வரலாறுகளை படிக்கிற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மற்ற எல்லா படைப்புகளை விடவும் மனிதர்களிடத்திலிருந்து தியாகங்களை அதிகம் எதிர்பார்க்கிறார். மற்ற படைப்புகளுக்கு கொடுத்திருக்கிற சிறப்புகளை விடவும் மனித இனத்திற்கு பல்வேறு சிறப்புகளை இறைவன் தந்ததனுடைய வெளிப்பாடு, தந்ததனுடைய அடிப்படை, தந்ததனுடைய பின்னணி என்ன என்பதை குர்ஆன் பதிவு செய்கிற பொழுது மற்ற எல்லா படைப்புகளை விடவும் தியாகங்கள் அதிகமாக மனித சமூகத்திலிருந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் யதார்த்தமான உண்மையாக குர்ஆன் நமக்கு இந்த செய்தியை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். கனியத்திற்குரியவர்களை, அடியார்களிடத்திலிருந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தியாகங்களை ஆசைப்படுகிறான். அடியார்களிடத்திலிருந்து தியாகங்களை அல்லாஹ் விரும்புகிறான். இதை குறித்து திருமறை பேசுகிற பொழுது வமினன் நாசி மையஸ்ரி நஃப்ஸஹு இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ், யார் இந்த உலகத்தில் தன்னையே தன் இறைவனுக்காக வேண்டி தியாகம் செய்கிறார்களோ, மர்தாத்தில்லாஹ் வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத், இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான அடியார்களாக, அல்லாஹ்வின் அன்பை பெற்ற அடியார்களாக, அல்லாஹ்வினுடைய அரவணைப்பை பெற்ற அடியார்களாக அல்லாஹ் அவர்களை அரவணைத்துக் கொள்கிறான் என்று குர்ஆன் தன்னையே தியாகம் செய்தவர்களை குறித்து, அவர்களுக்கும் அல்லாஹ்விற்குமான நெருக்கத்தை குறித்து குர்ஆன் பேசுகிறது என்றால், இந்த உலகத்தில் மற்ற எல்லா படைப்புகளை விடவும் மனித இனத்திலிருந்து, மனித சமூகத்திலிருந்து தியாகங்களை அல்லாஹ் அதிகம் எதிர்பார்க்கிறான், அதிகம் அல்லாஹ் விரும்புகிறான் என்பது இந்த திருமறை நமக்கு சொல்லித் தருகிற பதிவு என்பதை நாம் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். தன்னையே தியாகம் செய்தவர்கள் உலகத்தில் வரலாற்றின் வழிகளில் இன்றைக்கும் வாசிக்கப்படுகிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னையே தியாகம் செய்த மனிதர்களின் வரிசையில் முதல் இடத்தில் இருப்பவர்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நமக்கு இந்த நேரத்தில் ஒரு வினா ஒன்று உள்ளத்தில் எழலாம். எல்லா நபிமார்களும் தியாகம் செய்திருக்கிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், சிரமப்பட்டிருக்கிறார்கள். ஏன் முதல் இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்க வேண்டும் என்றால், குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது, தில்கர் ருசுல் ஃபضلنا بعضهم على بعض, நபிமார்களை இந்த உலகத்தில் நாம் அனுப்பியிருக்கிறோம், ரசூல்மார்களை இந்த உலகத்தில் நாம் அனுப்பியிருக்கிறோம். சில ரசூல்மார்களை விட சில ரசூல்மார்களை சிறப்பு வாய்ந்தவர்களாக, மேன்மை மிக்கவர்களாக, உயர்ந்தவர்களாக நாம் இந்த உலகத்தில் அவர்களை அமைத்து வைத்திருக்கிறோம் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா நபிமார்களும் தியாகம் செய்தாலும், எல்லா நபிமார்களின் தியாகத்தை விடவும் ஒரு படி உயர்வாக, ஒரு அந்தஸ்து உயர்வாக ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை இறைவன் திருமறையின் மூலம் பெருமை பாராட்டி பேசுகிறான், புகழ்ந்து பேசுகிறான் என்பது திருமறையினுடைய வரிகள் நமக்கு சொல்லித் தருகிற விளக்கங்கள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்தஸ்து என்ன, அவர்களுடைய உயர்வு என்ன என்பதை நாம் விளங்க வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜினுடைய பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். மேராஜினுடைய பயணத்தை மேற்கொள்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்தஸிலே எல்லா விதமான நபிமார்களையும் நிற்க வைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நின்று எல்லா நபிமார்களும் பின்னால் நாயகத்தை பின்பற்றி 2 ரக்காயத்து தொழுதார்கள் என்ற அந்த செய்தியை நபிமொழியின் மூலம் நாம் அறிகிறோம். எல்லா நபிமார்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நின்று தொலை வைத்ததற்கு பின்னால் அன்னலாருக்கு இந்த அகிலம் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? சையதுல் அம்பியா, எல்லா நபிமார்களின் தலைவர் என்கின்ற அந்த பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இன்றைக்கும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள்.
எல்லா நபிமார்களின் தலைவராக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் முதல் நபியாக அல்லாஹ் தன் கரத்தால் படைத்த நபியாக ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உலகத்தின் இறுதி நபியாக பல ஆயிரக்கணக்கான நபிமார்களுக்கு பின்னால் கடைசி நபியாக வந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவால் எல்லா நபிமார்களை விட உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். அதை தாண்டி எல்லா நபிமார்களின் தலைவராக இந்த உலகத்தில் அவர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள். அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதோடு இந்த மேராஜினுடைய பயணத்தினுடைய சிறப்புகள் முடிந்து விடுவதல்ல. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானளாவிய பயணத்தை அவர்கள் புராக்கினுடைய வாகனத்தின் மூலம் அவர்கள் பயணிக்கிறார்கள். அந்த பயணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிஜரத்துல் முன்தஹா இலந்தை மரம் என்ற அந்த எல்லையை வருகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எங்களின் எல்லை இதுதான், இதற்கு மேல் அல்லாஹ்வுடைய அரிசை நெருங்குவதற்கான அனுமதியோ அதற்கான சக்தியோ வலிமையோ எங்களிடத்தில் இல்லை, இதுக்கு மேலே நாங்கள் வரமாட்டோம் என்று ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னலாரிடத்தில் சொன்ன பொழுது அல்லாஹ் அன்னலாரை இமாமாக நிப்பாட்டி வைத்து எல்லா மலக்குகளும் பின்னால் முகததியாக அன்னலாரை பின்பற்றி அங்கும் 2 ரக்காயத்தை அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்கிறார்கள். பின்னால் எல்லா மலக்குமார்களும் நின்று உலகத்தில் படைத்த காலம் முதல் உலகம் அழியும் காலம் வரை எத்தனை மலக்குமார்கள் உலகத்தில் பிரயோசிக்கப் போகிறார்களோ எல்லா மலக்குமார்களும் நின்று நாயகத்தை பின்தொடர்ந்து தொழுகிறார்கள். அன்னலார் தொலை வைத்ததற்கு பின்னால் இந்த உலகத்தில் அவர்களுக்கான பட்டம் என்ன தெரியுமா? சையதுல் பஷர், படைப்பினங்களின் சிறந்தவர்கள், படைப்பினங்களின் தலைவர். மனித குலத்திற்கு மட்டுமல்ல நபி, மலக்குகளுக்கும் மாணவிதான் நபியாக இருக்கிறார்கள் என்ற அந்த ஏகத்துவத்தை இறைவன் மலக்குகளின் மூலம் உலகத்திற்கு வெளிப்படுத்தினான் என்ற அந்த வரலாற்றினுடைய நபிமொழிகளை நம்மால் வாசித்து பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சையதுல் அம்பியா, நபிமார்களின் தலைவர், சையதுல் பஷர், எல்லா படைப்புகளின் தலைவராக ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடையாக இருக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு உத்தரவு ஒன்றை இடுகிறான். அல்லாஹ் கட்டளை இடுறான், வத்தபி மில்லத இப்ராஹீம ஹனீஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து நீங்கள் அழகிய நடைமுறைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நல்ல குணாதிசயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களின் பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களிடத்திலிருந்து இறையச்சத்தினுடைய முன்மாதிரியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களிடத்திலிருந்து இறை நெருக்கத்தை எப்படி பெற வேண்டும் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள், இறையச்சத்தையும் இறை அன்பையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமறையின் மூலம் உத்தரவிடுகிறார். எல்லா நபிமார்களின் தலைவர், சையதுல் அம்பியா, எல்லா படைப்புகளின் தலைவராக இருக்கிற பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து சில நல்ல பழக்க விளக்கங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சொல்வதனுடைய அடிப்படையான நோக்கம் என்ன என்றால், குர்ஆன் அதையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவர்கள் தன்னையே தன் இறைவனுக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். இந்த ஒரே ஒரு தன்மை மட்டும்தான், இந்த ஒரே ஒரு தகுதி மட்டும்தான் அன்னலாரையே அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து நல்ல பழக்க வழக்கங்களையும் குணங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடும் அளவிற்கு அன்னலாருடைய ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் இருக்கிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, ரசூலை நீங்கள் பின்பற்றுங்கள், இந்த உம்மத்திற்கும் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களை எடுக்கும்படியாக நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான் என்றால் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தின் உயர்வின் அளவை நம்மால் இந்த ஆயத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நம்மில் பலர் எத்தனை பேர் அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறோம். நாம் இன்னும் இந்த இஸ்லாத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி நாம் இன்னும் தியாகங்களை செய்திருக்கிறோம். இத்தனை வருஷமா ஈமான்ல இருக்கிறீங்க. நான் பிறந்ததிலிருந்து ஈமான்ல தான் இருக்கிறேன். இந்த ஈமானுக்காக வேண்டி நம்முடைய தியாகம் என்ன? இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி, இந்த ஷரியத்திற்காக வேண்டி, ரப்புக்காக வேண்டி, ரசூலுக்காக வேண்டி நாம் இன்ன தியாகத்தை செய்திருக்கிறோம் என்று நம்மிடத்தில் இந்த வினா முன்வைக்கப்பட்டால் எந்த தியாகத்தையும் நாங்கள் செய்யவில்லை என்பதுதான் விடையாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி, ஷரியத்திற்காக வேண்டி, அல்லாஹ்விற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகம் என்பது நீண்ட நெடிய வரலாற்றினுடைய வரிகளை சுமந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வெறுமனே அல்லாஹ் என்கின்ற அந்த வார்த்தைக்கு அவர்களிடத்தில் இருந்திருக்கிற முக்கியத்துவத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் ஆல அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இப்ராஹிமே நீங்கள் கட்டுப்படுங்கள், நீங்கள் எனக்கு முழுமையாக வழிபடுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ரப்பாக இருக்கிற அல்லாஹ் சொன்னால், கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், ரப்பே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். காபத்துல்லாவை அல்லாஹ் கட்ட சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் கட்டடம் ஏன் உயரத்துக்கு இருந்தால் நான் கட்டிடுவேன், அதை விட உயரமாக இருக்கிறது, பாலைவனத்தில் எந்த விதமான பொருள் சாதனங்களும் இல்லை என்று எந்த வினாவையும் அல்லாஹ்விற்கு முன்னால் அவர்கள் பதிவு செய்யவில்லை. நீங்க கட்டுங்கன்னு அல்லாஹ்வுடைய உத்தரவு கேட்டவுடனே காபாவை கட்ட ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அன்பளிப்பாக ஒரு கல் ஒன்றை கொடுத்தான். அந்த கல் இன்றைக்கு லிப்ட் எப்படி பயன்படுத்தப்படுகிறதோ அந்த அளவிற்கு அன்றைய காலத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கல் பயன்பட்டது என்பதை நபிமொழியின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளையை உடனடியாக நிறைவேற்றினார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய உதவியையும் உடனடியாக அவர்கள் பெற்றார்கள் என்பதை நாம் வரலாற்றின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கட்டுப்படுங்கள் அல்லாஹ் சொன்னா உடனடியாக கட்டுப்படுகிறேன், யா அல்லாஹ் உடனடியாக உனக்கு நான் வழிபடுகிறேன், என்னை முழுமையாக உன்னிடத்தில் நான் சரணாகதி ஆகிவிட்டேன், சரணடைந்து விட்டேன் என்று இந்த ஒரு தகுதி அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சு, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானதாக மாறிவிட்டது. அதனால் அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து என்ன தெரியுமா? குர்ஆன் அதையும் பதிவு செய்கிறது. உலகத்தில் யாருக்கும் தராத உயர்வை, யாருக்கும் தராத கண்ணியத்தை, யாருக்கும் தராத அந்தஸ்தை அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுப்படுங்கள் என்று சொன்னவுடனே கட்டுப்பட்டார்கள் அல்லவா? அந்த கட்டுப்பட்ட அந்த தன்மைக்கு அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னுடைய உற்ற நண்பனாக, க்ளோஸ் ஃப்ரெண்டாக, நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த சுப செய்தியை அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தான் என்பதை திருமறை நமக்கு பதிவு செய்கிறது. கட்டுப்படுங்கன்னு சொன்ன உடனே, யா அல்லாஹ் நான் கட்டுப்பட்டு விட்டேன், நான் வழிபட்டு விட்டேன், என்னை முழுமையாக நான் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் என்கின்ற இந்த ஒரு தன்மை, இந்த ஒரு குண அதிசயம் அல்லாஹ்வுடைய உயர்ந்த அந்தஸ்தை உலகத்தில் யாரும் பெற முடியாத அல்லாஹ்வுடைய நண்பராக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இன்றைக்கும் உலகத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்தஸ்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை உற்ற நண்பராக, உற்ற தோழராக அல்லாஹ் எடுத்ததற்கு பின்னால் மலக்குகள் கேட்டாங்க, யா அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக எடுத்திருக்கிறியே, அப்படி என்ன அவரிடத்தில் தனி குண அதிசயங்கள் இருக்கிறது? எல்லா மனிதர்களைப் போலதான் அவரும் இருக்கிறார். இம்மையின் தேவையான எல்லா விதமான சொத்து சுகங்களையும் நீ கொடுத்து விட்டாய், மறுமையினுடைய எல்லா விதமான
ஈமானின் அடிப்படையான வாழ்வை நீ அவருக்கு கொடுத்து விட்டாய். இதற்கு பின்னால் அவர் உனக்கு பிடித்தமானவராக வாழ்வதில் இன்னும் ஆச்சரியம் இருக்கிறது. மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், உலகத்தில் அனைத்து விதமான தேவைகளையும் நீ நிறைவேற்றியதற்கு பின்னால் உன்னை அவர் வணங்குகிறார் என்பதில் இன்னும் ஆச்சரியம் இருக்கிறது என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், மலக்குகளே, நீங்கள் வேண்டுமென்றால் நான் உங்களுக்கு அனுமதி தருகிறேன். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்களுக்கு நான் அனுமதி தர சோதித்து பாருங்க. மலக்குகளின் வேடத்தில் வந்தால் இவர்கள் மலக்குகள் தான் என்பதை ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிந்து கொள்வார்கள். மலக்குகள் கேட்டாங்க, யா அல்லாஹ், மலக்குகளின் வேடத்தில் இல்லாமல் மனித ரூபத்தில் மனிதர்களின் அடையாளத்தில் நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வேண்டும், அதற்கான அனுமதியை தர வேண்டும். அல்லாஹ் அதற்கான அனுமதியும் கொடுத்தார். மலக்குகள் வருகிறார்கள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சொத்து சுகங்களுக்கு மத்தியில் அல்லாஹுவை தொழுது கொண்டிருக்கிறார்கள், துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹுவை துதிப்பாடி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நியாமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே என்று நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் 2 மலக்குமார்கள் மனித ரூபத்தில் வந்து அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை சொல்கிறார்கள். அந்த வார்த்தையை கேட்டவுடனே தன்னுடைய தொழுகையை நிறைவு செய்ததற்கு பின்னால் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் அந்த வார்த்தையை சொன்னது என்று தேடி அலைகிறார்கள். ஒரு ஓரத்தில் ஒரு மரத்திற்கு அடியிலே ஒரு மனிதர் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நீங்கள் தான் அந்த வார்த்தையை சொன்னீர்களா என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த மலக்கு மனித ரூபத்திலே வந்த மலக்கு சொன்னார், ஆம், நான் தான் அந்த வார்த்தையை சொன்னேன். உலகத்தில் அல்லாஹ் என்ற வார்த்தையை பலரும் சொல்கிறார்கள், ஆனால் சிலரினுடைய அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை மட்டும்தான் நம்முடைய உள்ளத்தில் உணர்வுகளையும் நம் உள்ளத்தில் உயிரையும் ஏற்படுத்தும். உலகத்தில் எல்லாராலையும் அல்லாஹ் சொல்ல முடியும், ஆனால் சிலரினுடைய அந்த பரிசுத்தமான வார்த்தைகள் மட்டும்தான் நம் உள்ளத்தில் தாக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான படைப்பாக இருக்கிற பாவமே செய்யாத மலக்குகள் அல்லாஹ் என்ற அந்த பரிசுத்த வார்த்தையை பதிவு செய்கிற பொழுது அந்த வார்த்தையை கேட்டவுடனே உள்ளத்தில் ஒரு விதமான மாற்றம், உள்ளத்தில் ஒரு விதமான அச்சம், உள்ளத்தில் ஒரு விதமான அன்பு. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இன்னொரு தடவை அல்லான்னு சொல்லுங்களேன். அந்த மனித ரூபத்தில் வந்த மலக்கு சொன்னார், சும்மாலாம் சொல்ல முடியாது, அதற்கு ஏதாவது நீங்கள் எனக்கு பகரம் செய்ய வேண்டும். என்னிடத்தில் அல்லாஹ் என் இறைவன் எத்தனை விதமான சொத்து சுகங்களை கொடுத்திருக்கிறார். ஆட்டு பண்ணைகளாக மாட்டு பண்ணைகளாக என்னிடத்தில் பலவிதமான சொத்துக்கள் இருக்கிறது. இந்த சொத்துக்களில் பாதியை நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன். மீண்டும் ஒரு முறை அந்த வார்த்தையை சொல்லுங்கள். அல்லாஹ் என்று சொன்னவுடனே ஆனந்த பரவசம் அடைகிறார்கள். அன்பின் உச்சத்திற்கு ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கிறார்கள். கொஞ்ச நேரம் அந்த அன்பினுடைய உச்சத்தில் இருந்ததற்கு பின்னால் மீண்டும் மலக்கிடத்தில் கேட்கிறார்கள், இன்னொரு முறை நீங்கள் எனக்கு அந்த வார்த்தையை சொல்லுங்கள். ஏனென்றால் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்துகிறார். இன்னொரு தடவை சொல்லுங்களேன். சும்மா சொல்ல முடியாது, ஏதாவது பகரம் வேண்டும். என் சொத்தில் பாதியை தான் தந்திருக்கிறேன், மீதி பாதி இருக்கிறது, அதையும் நான் தந்து விடுகிறேன். இன்னும் ஒரு முறை சொல்லுங்கள். சொன்னதற்கு பின்னால் மீண்டும் ஆனந்த பரவசம் அடைகிறார்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சொல்லி முடித்ததற்கு பின்னால் மீண்டும் மலக்கிடத்தில் கேட்கிறார்கள், இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லுங்களேன். 4வது முறை கேட்கிறார்கள். முதலாவது முறை தொழுது கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் என்று அந்த மலக்கு சொன்னார். யார் சொன்னது என்று தேடி அலைகிறார்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள், சொத்தில் பாதியை தருகிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள், மீதி இருக்கும் பாதியையும் தந்து விடுகிறேன். 4வது முறை கேட்கிறார்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் சொல்லுங்க. மலக்கு ரூபத்தில் வந்த மனித ரூபத்தில் வந்த மலக்கு கேட்டார், உன்னிடத்தில் கொடுப்பதற்குத்தான் ஒன்றும் இல்லையே, நீ எதை கொடுக்க போகிறாய்? ஆனால் நான் சொல்ல வேண்டும் என்றால் பகரம் எனக்கு வேண்டும். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இதை பராமரிப்பதற்கு ஒரு அடிமை ஒன்று தேவை அல்லவா? நான் உங்களுக்கு அடிமையாக வந்து விடுகிறேன். அந்த வார்த்தையை மட்டும் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை அந்த மலக்கு சொன்னதற்கு பின்னால் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆனந்தப்படுகிறார்கள், அழுகிறார்கள், அன்பின் உச்சத்திற்கு செல்கிறார்கள். நானே அடிமையாக வந்து விடுகிறேன்.
அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அடிமையாக நான் மாறிவிடுகிறேன் என்று ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னையே தியாகம் செய்கிறார்கள் என்றால், தியாகம் செய்வதற்கு முன் வருகிறார்கள் என்றால், அல்லாஹ்விற்கு எப்படிப்பட்ட நன்றி உள்ள அடியாராக உலகத்தில் வாழ்ந்திருப்பார்கள் என்ற அந்த உதாரணத்தை இந்த வார்த்தையின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நானே அடிமையாக வந்து விடுகிறேன். 2 மலக்கும் ஓடோடி போயிட்டாங்க அல்லாஹ்விடத்துல, ரப்பே நீ எங்களை மன்னிக்க வேண்டும். மலக்குகள் பாவம் செய்ய மாட்டாங்க, ஆனால் 2 மலக்குகளும் ஓடோடி போய் சென்றார்கள், ரப்பே நீ என்னை மன்னிக்க வேண்டும். இப்பொழுதுதான் புரிகிறது, நீ அவரை க்ளோஸ் ஃப்ரெண்டா, உற்ற நண்பராக, உற்ற தோழராக நீ அவரை எடுத்ததனுடைய வெளிப்பாடை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று 2 மலக்குகளும் அல்லாஹ்விடத்தில் போய் சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை நம்மால் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, உலகத்தில் நாம் வாழுகிற பொழுது, உலகத்தில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வாழ்ந்தார்கள், நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் தேவை எது, நோக்கம் எது என்பதை அறிந்திருந்தார்கள், புரிந்திருந்தார்கள். அதனால் தெளிவான வாழ்க்கை அவர்கள் உலகத்தில் வாழ்ந்து விட்டு சென்றார்கள். நமக்கு தேவை எது, நோக்கம் எது என்பதை நாம் அறியாமல் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவை எது, நம்முடைய நோக்கம் எது என்பதை அறியாமல் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை அறிந்துதான் உலகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். உலகத்தில் நம்முடைய தேவை அதிகமாக இருக்கலாம், பரவி இருக்கலாம். நம்முடைய நோக்கம் ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய ரிதா, பொருத்தம் மட்டும்தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நோக்கத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். உலகத்தில் தேவைகள் பல இருக்கலாம், ஆனால் நம்முடைய நோக்கம் ஒன்றுதான் என்பதை இன்றைக்கு மறந்து மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால நோக்கம் மறந்துவிட்டது, தேவை நோக்கங்களாக இன்றைக்கு மாறிவிட்டது. உங்களுடைய இலக்கு என்ன? சின்ன பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்களேன். டாக்டருக்கு படிக்கணும், இன்ஜினியருக்கு படிக்கணும், அமெரிக்காவில் போய் வேலை செய்யணும், இவ்வளவு சம்பளம் வாங்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நம்முடைய தேவைகள் இன்றைக்கு நோக்கங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய நோக்கங்கள் இன்றைக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. நான் மீண்டும் ஞாபகப்படுத்துவேன், நம்முடைய தேவைகள் உலகத்தில் 1000 இருக்கலாம். மனைவி தேவை, பணம் தேவை, பதவி தேவை, பாசம் தேவை, உணவு தேவை, உடை தேவை, உலகத்தில் இவைகளெல்லாம் தேவை. தேவைகள் 1000 இருக்கலாம். ஆனால் நம்முடைய நோக்கம் ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய பொருத்தம், இறைவனின் நெருக்கம், இறைவனின் அன்பு. இது மட்டும்தான் நம்முடைய நோக்கம். தேவைகள் அதிகமாகிவிட்டது, தேவைகள் நோக்கங்களாக மாறிவிட்டது. அதனால் நம்முடைய நோக்கங்கள் இன்றைக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே கொஞ்சம் அழுத்தமாக பதிவு செய்வேன். அதை தெளிவாக அறிந்து புரிந்து உலகத்தில் வாழ்ந்தவர்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எப்பங்க குழந்தை பிறந்துச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு? 90 வயசுல குழந்தைக்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை. தள்ளாத வயது, வயோதிகத்தை, முதுமையை அடைந்து விட்டார்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மலக்குகள் வந்து சொன்னாங்களா, அல்லாஹ் உங்களுக்கு குழந்தையை அன்பளிப்பாக தருவதாக இறைவன் சுப செய்தி சொல்லிவிட்டு வர சொன்னான். பக்கத்தில் இருக்கிற மனைவி சிரிச்சாங்களா, நம்மளோ வயதாகிவிட்டது, தள்ளாத வயதை அடைந்து விட்டோம், தள்ளாடி நடந்து கொண்டிருக்கிறோம், இப்பொழுதுதான் நமக்கு குழந்தை பாக்கியம். ஆனால் அல்லாஹ்வுடைய சுப செய்தியின் அடிப்படையில் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ற அந்த அழகான குழந்தையை இறைவன் அன்பளிப்பாக தந்தான். கொடுத்த உடனே அல்லாஹ் சொன்னா, கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு, இப்ராஹிமே திரும்பி பார்க்காமல் நீங்கள் வீட்டிற்கு வந்து விட வேண்டும். உடனடியாக குடும்பத்தை விட்டுவிட்டு விடை பெற்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி கேட்டாங்க, ஹாஜரா அம்மையார், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஆம் என்று வார்த்தையால் கூட சொல்லவில்லை, திரும்பி கூட சொல்லவில்லை, தன் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, மனைவி நம் வாழ்வின் தேவை, குழந்தை நம் வாழ்வின் தேவை. அல்லாஹ் விட சொன்னானே, அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது நம் வாழ்வின் நோக்கம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். தேவைக்காக வேண்டிய நோக்கத்தை ஒருபோதும் அவர்கள் இழக்கவில்லை. அதனால தன்னுடைய வாழ்வில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற அந்த வரலாற்று நிகழ்வை நம்மால் பார்க்க முடியும். ஊரே ஒதுக்கிச்சிங்க, ஊரில் அவங்க மட்டும்தான் முஸ்லீம், ஊரில் இருக்கிற எல்லா மக்களும்
முஸ்ரிக்கீன்களாக காபிர்களாக இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் தன்னுடைய பெற்றெடுத்த தந்தை கூட ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை. வீட்டில் உனக்கு இடம் இல்லைப்பா, நீ அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வீட்டில் உனக்கு இடம் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போ. அவர் புரிஞ்சிருந்தாரே தந்தை நமக்கு தேவை, ஆனால் இறைவன் நம்முடைய நோக்கம். இந்த தேவையை நோக்கத்திற்காக வேண்டி நாம் இழக்கலாம் என்ற அந்த தேவையை அவர்கள் இழந்தார்கள், நோக்கத்தில் வெற்றி பெற்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களை நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டது வரலாற்றை பலமுறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த செய்தியை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவர்கள் மட்டும் நெருப்பு குண்டத்தில் போடப்படுவதற்காக வேண்டி ஊரே சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குது. யாரும் போடாதீங்க, அவர் பாவம், சொல்றதுக்கு ஆள் இல்லை, உறவுகள் வந்து நீங்க அது மாதிரி செய்யாதீங்க என்று அழுது புலம்புவதற்கு ஆள் இல்லை. எல்லா மக்களும் வாடிக்கையாளர்களை போல வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும் நிற்கிறாங்க. மலக்குகள் கேட்டாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை நெருப்பில் போட போறாங்க, நீ அமைதியா இருக்கிறியே, உங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசை இருந்தா போய் உதவி செய்யுங்க, அதற்கான உத்தரவை நான் தருகிறேன். எல்லா மலக்குகளும் வருகிறார்கள். மலக்குகள் சாதாரணமாக வரமாட்டாங்க, யோசித்து பார்க்கணும். ஆனால் அவங்களுடைய ஈமானின் அடிப்படையை நான் இங்கே உங்களுக்கு புரிய வைக்க ஆசைப்படுகிறேன். மலக்குகள் சாதாரணமாக வந்து உங்களுக்கு உதவி செய்யட்டான்னு கேட்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் மலக்குகள் வருவார்கள். அது எல்லா நபிமார்களும் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களிடத்தில் ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, தூக்கி போட மோதி நான் குறுக்கிலே வந்து விடுகிறேன், என் ரெக்கையின் மீன் அமர்ந்து கொள்ளுங்கள், அப்படியே உங்களை காப்பாற்றிடுறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தேவையில்லைன்ட்டாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறாங்க, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், எல்லா மலக்குமார்களும் வந்து நான் உங்களுக்கு உதவட்டுமா, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா என்று எல்லா மலக்குகளும் வருகிறார்கள். எல்லா மலக்கும் அல்லாஹ்வுடைய உத்தரவோடு தான் வருகிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களின் உதவி எனக்கு தேவையில்லை, என் தேவையை என்னை விட உங்களை விட அதிகம் அறிந்தவன் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். குர்ஆன் இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறது. ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், உங்களின் உதவி எனக்கு தேவையில்லை, என் ரப்பின் உதவி, என் ரப்பின் கருணை, என் ரப்பின் அன்பு, என் ரப்பின் நெருக்கம், என் ரப்பினுடைய பாசம் எனக்கு தேவை என்பதை ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்திருந்தார்கள். உலகத்தில் எல்லா விதமான தேவைகளையும் தன் நோக்கத்திற்காக வேண்டி இழந்ததால் இன்றைக்கும் வரலாற்றில் அவர்கள் வாசிக்கப்படுகிறார்கள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த உண்மையை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதனால் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், உலகத்தில் சையதுல் அம்பியா, எல்லா நபிமார்களின் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ரஃபுல் ஹல்க், எல்லா படைப்புகளின் விடவும் சிறப்பானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆனால் அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், வத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலிருந்து அழகிய நடைமுறையை நபியே நீங்கள் உங்கள் வாழ்வில் எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா நபிமார்களை விட சிறந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன? வத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நல்ல குணாதிசயங்களை உங்கள் வாழ்வில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து இறைவன் உபதேசம் செய்கிறான் என்றால் அவர்களின் தியாகத்தினுடைய அளவை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் உலகத்தில் ஏதோ உலகத்தில் வாழ்ந்தோம் என்பதல்ல, மற்றவர்களுக்காக வேண்டி தியாகம் செய்தோம். இந்த தியாகங்கள் எல்லாம் நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. எனக்காண்டி இத்தனை வருஷம் உழைச்சாரு, 3 வருஷம் வரைக்கும் நம்மளை ஞாபகம் வச்சிருப்பாங்க. அதிகபட்சம் 3 வருஷம் வரைக்கும் தந்தையோ தாயோ கணவனோ மனைவியோ பிள்ளையோ யார் மரணித்தாலும் 3 வருடங்கள் மட்டும்தான். நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே என்ன தேதி, இந்த தேதியா அடுத்த தேதியா அப்படின்னு ஒரு குழப்பம் வருங்க. உலகத்தில் மனிதர்களுடைய இயல்பை நான் சொல்ல வருகிறேன். 3 வருடங்கள் மட்டும்தான். நம்முடைய எல்லா விதமான தியாகங்களும் மறக்கடிக்கப்படும், அழிந்து போகிவிடும், இல்லாமல் போகிவிடும். ஆனால் நாம் ரப்புக்காக வேண்டி செய்யப்படுகிற தியாகம் உலகத்தில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தா போல சற்று ஏறக்குறைய
பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். ஆனாலும் இன்றைக்கும் அவர்களுடைய தியாகங்கள் பேசப்படுகிறது என்றால் தன் குடும்பத்திற்காக வேண்டி அவர்களின் தியாகம் பேசப்படவில்லை. அல்லாஹ்விற்காக வேண்டி, இந்த உம்மத்திற்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகம் இன்றளவிலும் பேசப்படுகிறது என்றால் தன்னையே தன் இறைவனுக்காக வேண்டி தியாகம் செய்ய முன் வந்தவர்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2-3 தினங்களில் ஈதுல் அல்ஹா தியாக பெருநாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். அதனால் உலகத்தில் நாமும் அந்த தியாகத்தினுடைய வரலாற்றிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் எடுத்துக்கொண்டு தியாகமுடையவர்களாக நாமும் தியாகிகளாக உலகத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னை தியாகம் செய்யக்கூடிய நல்லடியார்களாக வாழ்ந்து சிறக்க வல்லோனல்லாஹ் வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்ற அந்த வார்த்தையோடு இன்ஷா அல்லாஹ் நாம் குர்பானி கொடுக்க இருக்கிறோம். அந்த குர்பானியுடைய சட்டங்களை நம்மில் பலர் அறிந்திருப்போம், நம்மில் சிலர் அறியாமலும் இருக்கிறோம். அதனால் அந்த சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நேரத்தின் அருமை கருதி சொல்லாமல் நான் என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அந்த சட்டங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜிக்காக வேண்டி சென்றிருக்கிறார்களோ, நம்ம மஹல்லால இருந்தும் ஹஜ்ஜிக்காக வேண்டி ஆண்கள் பெண்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜை மக்பூலான மபரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்குவதோடு இந்த வருடம் யார் யாரெல்லாம் குர்பானி கொடுக்கிறார்களோ எல்லோருடைய குர்பானியையும் அல்லாஹ் கபூல் செய்வதோடு யார் யாரெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெறாமல் இருக்கிறார்களோ வரக்கூடிய வருடங்களில் அல்லாஹ் அவர்களுக்கான அந்த தௌஃபீக்கையும் நசீபையும் தர வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.